friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராம்யாஸ் ஃபன் ஃபுட். ஏமா என்ன இன்ட்ரோவே சொல்ல விட மாட்டேங்கிறா. அங்க கை வச்சுட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யாஸ் ஃபன் ஃபுட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கிட்ஸ்க்கான ரெசிபி தான் செய்ய போகிறோம். சுட சுட சும்மா மொறுன்னு பன்னீர் பன்னீர் ஓகே பன்னீர் ஃபிங்கர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாப்பாவை கீழே துரத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம நிம்மதியாக பன்னீர் ஃபிங்கர் செஞ்சு சாப்பிட்லாம். பன்னீர் ஃபிங்கர், பன்னீர் அப்புறம் பாப்கார்ன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து பன்னீர் ஃபிங்கர் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. பன்னீர், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர், இட்டாலியன் சீசனிங், உப்பு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுடர், சோள பவுடர், கார்ன் சிப்ஸ். ஃபர்ஸ்ட் பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிங்கர் மாதிரி. மைதா பவுடர் நான் வந்து அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1/4 கப் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆரிகனோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இட்டாலியன் சீசனிங் போட்டிருக்கோம், ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம், ஆரிகனோ யூஸ் பண்ணலாம். பட் இட்டாலியன் சீசனிங் போது எல்லாமே கலந்துருக்கும், அதனால ஆட் பண்ண போறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பவுடரெல்லாம் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பவுடர்ஸ் எல்லாமே நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கலர் எதாவது வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, கலர் பக்காவாக எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து லைட்டாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடக்கூடாது, லைட்டாக ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்து பாருங்க. அந்த பஜ்ஜி போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த பதத்துக்கு இருந்தாலே ஓகே தான். நல்லா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணணும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதான். ஸோ நம்ம பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு. இப்போ பேட்டர் நல்லா கலந்து எடுத்தாச்சு. ஸோ அது கூட இஞ்சி பூண்டு விழுது, லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டேன், பட் ஆனால் இதையும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலத்தியாச்சு. அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த கார்னை இப்போ நம்ம ஒன்றும் பாதியமாக உடைக்கணும். அதாவது நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா ஓவராக அது வந்து அடைஞ்சிரும். இது நல்லா நம்ம வந்து நசுக்கி எடுத்தாச்சு. ஸோ மிக்சியில் போட்டாலும் போட்டுக்கலாம், பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி வேணும் ஸ்ட்ரெச்சர் அப்படின்ட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இதை டிப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பன்னீர் ஃபிங்கருக்கு சூப்பராக கோட்டிங் கொடுத்துருக்கோம், பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ பன்னீர் ஃபிங்கரோட டிஷ் வந்து இப்போ சூப்பராக செய்யலாம். பட் அதுக்கு முன்னாடி பன்னீர் உடையாமல் வரணும் எனக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour கழிச்சு எடுத்து நம்ம பண்ணிடலாம். ஸோ சூப்பரான இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு இன்னும் 1 hour வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு. ஸோ நல்லா அது சூடாயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பன்னீர் ஃபிங்கர் போட்டு எடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் ஃபிங்கர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான ரெசிபி. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. செம்மையா இருக்கும். வெளியே மொறுமொறுப்பா, உள்ள சாஃப்டா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி பொட்டேட்டோ சீஸ் ரோல் எப்படி பண்றது அப்படின்றது இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பபாய்.